சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஈசு, என்ன சின்னையா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் ஈசு. நீ அம்மாவோட ரூம்ல படுத்துக்க. எங்க சின்னையா போறீங்க? ஏதாவது டியூட்டி வந்துருச்சா? அது என்ன சின்னையா சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லை ஈசு. இப்ப நான் டியூட்டிக்கு போகல. அப்படியா? அப்புறம் எங்க போறீங்க? அது வந்து நான் எங்க போறேன், யாரை பார்க்க போறேங்கிற உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்றேன். ஆனா நீ என்னை திட்டக்கூடாது, சரியா? சின்னையா என்ன சொல்றீங்க? நான் ஏன் உங்களை திட்ட போறேன்? நீங்க சொல்லுங்க. இல்லை ஈசு, இப்ப நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போறேன். ஏன்? எதுக்கு? அதான் சொன்னனே, நாட்டாம பையன் ஒருத்தன் மருதமுத்துன்னு, அதான் இந்த பூச்சி மருந்து தற்கொலை கேஸு, அந்த பையனோட அப்பா தான் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணாரு. டாக்டரு அந்த பையன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டாராம். அதனால பாவம் அந்த ஐயா என்கிட்ட சின்ன பிள்ளையாட்டம் அழுகிறாரு ஈசு. அவருக்கு ஊர்ல இருந்து யாருமே வரலையாம். அந்த ஐயா மட்டும், நான் இங்கே தனியாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலை, இங்கே எங்கே போய் மருந்து வாங்கணும் மாத்திரை வாங்கணும்னே தெரியல, கொஞ்சம் வரீங்களா தம்பி? அப்புறம் அவருக்கு வேற அடிக்கடி மயக்கமாக வருதான், அதனால என்னை கொஞ்சம் வரீங்களா தம்பின்னு கேட்டார். என்னால் மறுக்க முடியல, அதான் அவருக்கு உதவியாக இருக்கலாம்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். போயிட்டு வரலாம்ல? என்ன ஈசு, ஒருத்தர் கஷ்டம்ங்கிறாங்க, போய் உதவி பண்ணலாம்ல? நான் போயிட்டு வரேனே. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சின்னையா. நீங்க போயிட்டு வாங்க. சரி ஈசு, நான் போய் அவருக்கு உதவி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வரேன். பாத்திமா வரேன். பாத்திமா வரேன். ஏக்கா, என்னக்கா நீங்க? என்ன துளசி? சின்னையா அந்த மலை மாட்டை தான் பார்க்க போறாங்கன்னு நல்லா தெரிஞ்சோம், நீங்க பாட்டுக்கு போயிட்டு வாங்க சின்னையான்னு அனுப்பி வச்சுட்டியலே. ஏங்கா இப்படி எல்லாம் பண்ணிய? இப்போ எனக்கு மனசுக்குள்ள அப்படியே படபடன்னு இருக்கு. டென்ஷன் ஆகாத துளசி. சின்னையா இப்போ ஹாஸ்பிட்டல் போறது நமக்கும் ஒரு வகையில நல்லதுதான். அக்கா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா துளசி, இப்ப மருதமுத்தோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த பஞ்சாயத்து தலைவரோட கோவம் ஃபுல்லா ஓ மேலதான் திரும்பும். அந்த கோவத்துல அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு எதுவுமே தெரியாது. ஆனா சின்னையா அங்க போனா நாம சின்னையா கிட்ட பேசி பஞ்சாயத்து தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதை யோசிச்சுதான் நான் சின்னையா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு சரின்னு சொன்னேன். அக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அந்த பஞ்சாயத்து கிட்ட இருந்து என்ன, என் அம்மா, என் தம்பிய காப்பாத்துறதுக்காக போராடுறீங்க. ஆனா சின்னையா என்னடானா அந்த மலை மாடை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எது சரி எது தப்புன்னு தெரியாம குழம்பி போய் கிடக்குறேன் பாருங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். எதுவும் பிரச்சனையாகாம என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்கக்கா. அது போதும் எனக்கு, அது போதும். ஐயா ஐயா ஐயா, நீங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்கயா. நீங்க உட்காருங்க. எதுக்கு எந்திரிச்சிருக்கீங்க? மருதமுத்துக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் படிச்சுக்குவான். அவன் ஆசைப்பட்ட துளசியோட அவன் கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைப்பேன்னு சொன்னீங்களே தம்பி. ஆனா இப்ப அவன் கிடக்கிற கிடப்ப பார்த்தா அவன் பொழப்பானே தோணல தம்பி. ஐயா, நான் இப்பவும் சொல்றேன், மருதமுத்து தம்பிக்கு எதுவும் ஆகாது. ஆனா அந்த டாக்டர் ஐயா ஐயா, டாக்டருக்கு மேல கடவுள் இருக்காருயா. அவங்க படிச்சதை வச்சு அந்த வைத்தியத்தை வச்சு ஏதோ ஒன்று சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒன்றும் மருதமுத்தோட விதி எப்பன்னு சொல்லலையே. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, மருதமுத்து நல்லபடியா பொழைச்சு வந்துருவான். அவருக்கும் அவர் ஆசைப்பட்டார் அந்த பொண்ணு, அதான் அந்த துளசி பிள்ளைக்கும் நான் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் போறேன். ஆமா ஐயா, நான் இப்ப கூட வர்றப்ப வடபழனி முருகனை கும்பிட்டுட்டு தான் வர்றேன்.
மருதமுத்துக்கு எதுவும் ஆகாது, நம்பிக்கையா இருங்க. வாங்க தம்பியை போய் பார்ப்போம். வாங்க.